ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் பண்ணுறதுக்கான மூடு இருக்குது. ஸோ இன்றைக்கி இவங்க எப்படி சலாட் பண்ணுறாங்கங்கிறது நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி இந்த சலாடு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்துட்டு 2 குக்கும்பர், தென் ஒரு கேரட், லெமன், அப்படின்னா கொஞ்சம் ஸ்மால் 5-6 ஸ்மால் டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 ரேடிஷ், தென் கேபேஜ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தென் ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு. இது இருந்தால் நல்லா சூப்பரான ஒரு சலாடு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேரட்டோடையும் வந்துட்டு ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேரட்டோடையும் குக்கும்பரோடையும் ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துகிட்டு குக்கும்பரை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. கேரட்டை வந்துட்டு சீகி போடணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3 கட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி 2 கட் பண்ணிட்டு ஓகே. நான் இந்த பவுலில் தான் வந்துட்டு சலாட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அழகாக இருக்கிற பவுலு. ஸோ இதில் தான் வந்துட்டு சலாட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். குக்கும்பர் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சலாடில் எடுத்துக்கிறது. அடுத்து வந்துட்டு கேரட் அந்த மாதிரி இந்த மாதிரி கேரட்டை வந்துட்டு இதில் வந்துட்டு சீகி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் பவுலில் போட்டுறது. இந்த குட்டி குட்டியான ஸ்மால் டொமேட்டோஸை வந்துட்டு கட் பண்ணி போட்டுடலாம். இது வந்துட்டு அக்வானியான்னு சொல்லுவாங்க இங்கே, ஹிப்ரூ அக்வானியா. இந்த 2 குட்டி ரேடிஷையும் கட் பண்ணி போட்டுடலாம். கேபேஜோட வந்துட்டு இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதை இப்படி ரோல் பண்ணி இந்த பார்ட்லேருந்து இப்படி கட் பண்ணி போடணும். பின்ன இந்த சலாட்டில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு மல்லி இலையும், இது வந்துட்டு ஷமீர்னு சொல்லுவாங்க, இது எனக்கு தெரியாது, இது வந்துட்டு குஸ்பரா. ஸோ இதோட நேம் ஹிப்ரூ நேம் குஸ்பரா, இது வந்துட்டு ஷமீர். இது ரெண்டும் வந்துட்டு லீஃப் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சலாடில் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு லெமன் வந்துட்டு பிழியறது ரொம்ப கஷ்டம். காரணம் நம்ம ஊர் லெமன் மாதிரி கிடையாது, இதுக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி. அதனால் டைட்டாக கொஞ்சம் ஹாய் ஐ மேக் ஏ சலாட். இதில் வந்துட்டு லைட்டாக ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி பாய். இந்த ஆன்டியோட பேரை குட்டி வந்துட்டாரு, அவங்க வந்துட்டு போய் தென் லைட் லிட்டில் பிட் இதில் கொஞ்சம் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் இப்படி மேஷ் பண்ணி கொடுத்துருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். சலாட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சலாட் ரெடி ஆயிடுச்சு. அந்த வந்துட்டு நம்ம லெமனும் ஆலிவ் ஆயிலும் உப்பும் எல்லாமே சேர்ந்து செம. ஸோ இதான் இங்கே இவங்க பண்ணுற சலாடு. ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.